இன்னுமா நம்ம பேக்கரி போய் டோனட் வாங்க போகிறோம்? இனிமேல் நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக சூப்பரான டோனட் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இன்றைக்கி ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 ப்ரெட் எடுத்திருந்தேன். அப்புறமா பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சமாக முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி உளுந்து வடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருட்டி இந்த மாதிரி உளுந்து வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உளுந்து வடை மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வடை எப்படி பொரிப்போம் அதே ஸ்டேஜ் தான். நல்லா மொறு மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. நல்லா ஆயிலை வடிகட்டதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் செய்யணும் இல்லையா? நான் சாக்லேட்டு இன்றைக்கி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்ச டோனட்டையும் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் எடுத்து நல்லா ஒரு பக்கம் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சு மேலே சாக்லேட்டுக்காக டெக்கரேஷனுக்காக சாக்லேட் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான ஹோம்மேட் டோனட் ரெடி ஆயிடுச்சு.